ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியுமாய் உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் கற்றுக்கொள்ள எல்லா கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தாரும். இவை என்ன நோக்கத்தோடு எங்களுக்கு இவைகளை கற்றுத் தருகிறீரோ அந்த நோக்கமும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய திருக்கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜாயின் பண்ண வேண்டியவங்க எல்லாரையும் ஏற்றவில்லை ஜாயின் பண்ண எல்லா சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு அனுகூலமாக்கி கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமன்ஸ் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். அவனுடைய கிருபையினாலே கிட்டத்தட்ட 10வது அதிகாரத்தை முடித்து 11ஆம் அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி இது. சொல்ல போனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரத்திலிருந்தே பவுல் வந்து இஸ்ரவேலரை குறித்து என்ன என்கிற அந்த அந்த ஒரு கண்ணோட்டத்துல அவர் வந்து அந்த நிருபத்தை எழுதார். 8ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் வந்து சுவிசேஷத்தை குறித்து அது என்ன அப்படின்றத அவர் வந்து விளக்கிட்டு 9ஆம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேலரை குறித்த கடவுளுடைய திட்டம் என்ன ஆயிற்று என்பதை அவர் வந்து அங்க சொல்றாரு. நம்ம ஏற்கனவே அந்த பகுதியை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 9ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலரை குறித்த தேவனுடைய திட்டமானது அது ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்க நினைச்சது மாதிரி இந்த திட்டம் இருக்குல்ல. ஸோ ஒருவேளை பவுல் வந்து 8 அதிகாரங்கள்லயும் தேவன் எவ்விதமாய் தாம் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை அவர் விளக்கி விட்டு, அப்படின்னா அதை அந்த அந்த அவர் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலே அவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார்? இயேசு கிறிஸ்துவை மூலமாய் அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். அவர் பண்ணின வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். சோ அப்படின்னா இஸ்ரவேலருடைய நிலைமை என்ன ஆயிற்று? அவர் இஸ்ரவேலரோடு கூட உடன்படிக்கை பண்ணினாரு. அவங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னாரு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்பேன், அவங்களுக்கு ஆலயத்தை திரும்ப கட்டுவேன் அப்படின்லாம் இருக்குதே தீர்க்க தரிசனங்கள், வேத வாக்கியங்கள். இதுல அதுக்கெல்லாம் என்ன ஆயிற்று அப்படின்றதுக்கு தான் அடுத்தது அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 9ஆம் அதிகாரத்தை ஒரு புலம்பலோடு கூட அவர் ஆரம்பிக்கிறதாக நம்ம பார்த்தோம். எனக்கு இஸ்ரவேலரை குறித்து எனக்கு மிகுந்த மனவேதனையும் துக்கமும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் இஸ்ரவேலரா இல்ல, அவங்களால இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் செய்து நிறைவேற்றின இந்த மாபெரும் திட்டத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை, இல்லாவிட்டால் விசுவாசிக்க முடியவில்லை. அந்த விசுவாசத்திற்குள்ளாக வர முடியாததுனால அவங்க வந்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன்படிக்கைக்கு தேவனுடைய இந்த விகற்பமான விசித்திரமான திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாயிருந்த அவர்கள் இல்லையா. சோ ஆண்டவர் வந்து இஸ்ரவேலரை தான் தெரிந்து கொண்டு அவங்க மூலமா தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இஸ்ரவேலர்கள். ஆனா இஸ்ரவேலருக்கு திட்டத்தை நிறைவேற்ற காரணமாயிருந்த அந்த இஸ்ரவேலர் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? அவங்க வந்து அதுல இருந்து வெளியில இருக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு இடைவிடாத துக்கம் உண்டாயிருக்குதுன்றத சொல்லி ஆரம்பிச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. ஆண்டவருடைய திட்டங்கள் எப்பொழுதுமே அது வினோதமானவைதான். எப்படி அவர் வந்து பார்வோனை வந்து அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினாரோ, எப்படி ஆண்டவர் வந்து அவருக்கு என்று சில கிருபா பாத்திரங்களையும் கோபா பாத்திரங்களையும் அவர் வந்து சில நேரம் அவர் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாரோ. சிலரை கூட குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரம் அவங்க மூலமா கடவுள் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார், சில நேரம் அவங்கள தண்டிக்கிறதன் மூலமாய் அவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். சோ இப்படி தேவன் செயல்பட்டு வருகிற விதங்கள் நம்மளாலே புரிந்து கொள்ள முடியாது என்பதில் தான் அவர் வந்து 9ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. ஸோ 10ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதான் நம்ம போன வாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சோ போன வாரத்துல கடைசியா சொன்ன பகுதி கொஞ்சம் கருகலான பகுதியா இருந்ததுனால 10ஆம் அதிகாரத்தின் ஆஹ் அந்த 5ஆம் வசனத்துல இருந்து இருக்கிற காரியங்கள், அதனால அதை கொஞ்சம் திரும்ப சுருக்கமா நான் சொல்றேன். அதை தொடர்ந்து நம்ம வந்து மற்ற காரியங்களுக்கு நேரா போகலாம். சரி,
10ஆம் அதிகாரம் ஆமா 10ஆம் அதிகாரம். ஓகே, சரி. ஸோ 10ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து ரெண்டு வேத வாக்கியங்களை அவர் அங்க வந்து மேற்கோள் காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து ஆம், ஒண்ணு வந்து ஆம், லேவியராகமத்துல இருக்கிற ஆம், 5ஆம் வசனத்துல 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தோம். இது நம்ம 5ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால அதுக்கு நான் திரும்ப போகணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆம், நம்ம 5ஆம் வசனத்துல வந்து இந்த இவைகளின்படி செய்கிறவன் இவைகளாலே பிழைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பவுல் வந்து மேற்கோள் காட்டுறதை பார்க்கிறோம். இது வந்து லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்குது. சொல்ல போனா நான் போன வாரம் சொன்னதை சொல்றேன், டோராவுடைய நடுவுல இது வருது. த மிடில் ஆஃப் த டோரா. டோரா அப்படின்றது நமக்கு தெரியும், 5 புஸ்தகங்கள். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரே ஒரு ரோல், ஒரு ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுருள் மாதிரி அவங்க வந்து டோராவுக்கு அதிகமான கனத்தை கொடுக்கிறவங்க. இப்போ அதனுடைய நடுவுல எப்படி சொல்லி இருக்குது. ஆனா அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 6வது வசனத்துல, பட் த ரைச்சஸ்னஸ் தட் இஸ் பை ஃபெய்த். ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அவர் எதை மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுறாரு. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. ஸோ இதுதான் நம்ம வந்து சிந்திச்சுட்டு இருந்தோம். அதை குறிச்சு நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நல்லா பொறுமையா நம்ம பார்ப்போம். இது என்ன முக்கியமான ஒரு விஷயம், எதுக்காக பவுல் வந்து இந்த பழைய ஏற்பாட்டு ஸ்கிரிப்சர்ஸ மேற்கோள் காட்டும் பொழுது இப்படி மேற்கோள் காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் கேள்வி வரும். இதை வந்து ஒருவேளை நீங்க உபாகமம் எல்லாம் வாசிச்சிருப்பீங்கன்னா இது உங்களுக்கு எளிதா புரியும். இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆஹ் இந்த 30ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 30ஆம் அதிகாரத்து 8ஆம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் செய்வாய் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பாக்குறோம். சோ இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் யூதர்களை பொறுத்த வரைக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தேவன் அவர்களுடைய சரித்திரத்திலே என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே முன்னறிச்சிட்டாரு. சோ அதை நான் சொன்னேன், உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து 32 ஈவன் எது வரைக்கும், ஆமா 32 வரைக்குமே, 30 to 32 கிட்டத்தட்ட 29ல இருந்தே சொல்லலாம், 29 to 32 வரைக்கும் உபாகமம் 29 to 32 வரைக்கும் மோசே யூதர்களை பொறுத்த வரைக்கும் மோசே அவங்களுடைய சரித்திரத்தை முன்னறிவிக்கிறதாக தேவன் மோசே மூலமாக அவங்களுடைய சரித்திரத்தை ஃபோர்டெல்லிங் இஸ் தர் ஹிஸ்டரி அல்லது ஃபோர்டெல்லிங் தேர் ஸ்டோரி, அவங்களுடைய சரித்திர கதையிலே என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே அவர் அங்கே சொல்லிவிட்டதாக அவங்க வந்து நம்பிட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் நம்பிட்டு இருந்தாங்க மட்டும் இல்ல, அது உண்மையும் கூட. அது அவங்க அங்க என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இவங்களுடைய சரித்திரத்தில் நடந்துச்சு. எப்படி ஆண்டவர் நீங்க என்னை விட்டு விலகி போவீங்க, அதனால நான் உங்களை எல்லா தேசங்களையும் சிதறடிக்க பண்ணுவேன், உங்களை எல்லா தேசத்திலையும் நான் துரத்துண்டா பண்ணுவேன், திரும்ப நான் அவங்களை என்ன பண்ணுவேன், கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி அவங்க துரத்தப்பட்டார்கள். ஆனா கூட்டி சேர்த்தல் இன்னும் நடக்கல. சோ அவங்க கூட்டி சேர்ப்பதற்காக இந்த முதல் நூற்றாண்டு காலத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதிர்பார்த்திருந்த காலத்துலதான் இயேசு கிறிஸ்து வந்து பரலோக ராஜ்யம் சமீபித்து விட்டது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அவர் என்ன செய்யறாரு, பிரசங்கிக்கிறார். அதை தொடர்ந்து அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் பவுல் என்ன சொல்றாரு, அப்படி பவுலும் சீஷர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரெஸ்டோரேஷன், நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த திரும்பி வருதல் வந்து விட்டது, நிறைவேறி விட்டது. யார் மூலமா நிறைவேறி விட்டது, இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேறி விட்டது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கல, பட் இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் இன் a strange way. அதுதான் பவுல் வந்து ரோமன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஏன் உபாகமம், நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல விசுவாசத்தினாலாகும் நீதியானது அப்படின்னு சொல்லிட்டு
அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இதுதான் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்ன சொல்லுது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்? நீ எங்க 4ஆம் வசனத்துல, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருக்கிற உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரத்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படி செய்யும் பொழுது, அப்படி ஆண்டவர் செய்யும் பொழுது, சோ ஆண்டவர் உன்னை நீ துரத்தப்பட்டிருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் உன்னை கூட்டி சேர்க்கும் பொழுது, so when he gathers you from all the nations. so ஒருவேளை இதை நீங்க நான் ஒருவேளை இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனாலும் நேரம் நமக்கு இந்த கான்டெக்ட்ல இதை அவ்வளவு விரிவா பார்க்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த கேதர்ஸ் ஃப்ரம் ஆல் யூ நேஷன்ஸ்ல தான் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா குழம்புறாங்க. அதாவது தேவன் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் இதை வாசிக்கும் பொழுது, ஒருவேளை உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறத பார்க்கும் பொழுது, உன்னைய ஆண்டவர் என்ன செய்வாரு, கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அந்த உபாகமத்துல இருந்து நம்ம டைரக்டா பார்க்கும் பொழுது, அல்லது உபாகமத்தை நேரடியா வாசிக்கும் பொழுது, அதுல வெளிப்படையா நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, திரும்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு, தேசத்தை கொடுத்து அதுல அவங்க உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. அதே மாதிரி 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். இப்படி ஆண்டவர் செய்யும் பொழுது, இது எப்போ, எக்ஸைலுக்கு அப்புறம் அவங்க துரத்துண்டப்பட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் திரும்ப என்ன பண்ணப்படும் பொழுது, சேர்க்கப்படும் பொழுது, கூட்டி சேர்க்கப்படும் பொழுது, கடவுள் என்ன பண்ணுவாரா, நீ உன்ன இருதயத்தோடு முழு இருதயத்தோடு நீ திரும்பி வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நீ கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, 11ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். நல்லா கவனிங்க. இத மேலோட்டமா நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல நான் இப்ப வாசிச்ச இந்த பகுதிய நம்ம மேலோட்டமா வாசிச்சு பார்த்தோம்னா என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற இந்த வானத்துக்கு நான் போய் எப்படி நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுக்கு எனக்காக யார் என்ன செய்வா, அந்த லாவட்டால் நியாயப்பிரமாணத்தை எனக்கு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி சொல்றது மாதிரி இது நமக்கு தோணுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? தோணுது இந்த சென்ஸ் அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இதே வசனத்தை இப்ப நீங்க ஒரு விரல உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும், இன்னொரு விரல ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அங்க என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு
எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல அப்படின்னு இருக்கிற அந்த வசனத்தை பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது அதுக்கு அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. இங்க என்ன சொல்லியிருக்காரு பவுல், என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஹ் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக. அடுத்த வசனம் 14ஆம் வசனத்துல, உபாகம் 30:14, நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அததான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 8ஆம் வசனத்துல, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த 2 வசனங்களையும் கம்பேர் பண்ணும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, பவுல் ஏன் இப்படி ஒரு விளக்கத்தை இதுக்கு கொடுக்கிறாரு, அததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அங்க நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம தொடர்ந்து வாசிச்ச 12ல இருந்து 14 வரை இருக்கிற வசனங்கள்ல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்றது மாதிரிதான் தோணுது. ஆனா எப்போ? ஆஃப்டர் தி எக்ஸைல். நீங்க எக்ஸைல்ல இருந்து திரும்ப வரும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, எனக்கு யார் இதெல்லாம் கொண்டு சொல்லி தருவா, எனக்கு எனக்கு நியாயப்பிரமாணத்தை யார் போதிப்பா, நான் எப்படி அதை என்ன பண்ணுவேன், வானத்துக்கு போயிட்டு யார் கொண்டு வருவா, இல்லாட்டா அங்க ஆக்சுவலா நான் இன்னைக்கே சொன்னேன், சமுத்திரம்னு போட்டிருக்கிறது இட் மீன்ஸ் என்னது, பாதாளம். அது டெத்தை மீன் பண்ணுது. அதனால சமுத்திரத்துக்கும் தாண்டி போய் அதை எனக்கு யார் எடுத்துட்டு வருவா அப்படின்லாம் மோசே சொல்றதா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இத பவுல் யாருக்கு அதை அந்த லா இருக்கிற இடத்த எதை சப்ஸ்டிடியூட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, கிரைஸ்ட சப்ஸ்டிடியூட் பண்றத நம்ம பாக்குறோம். கிரைஸ்ட சப்ஸ்டிடியூட் பண்றத பார்க்கிறோம். ஏன் கிரைஸ்ட அவர் சப்ஸ்டிடியூட் பண்றாரு? பிகாஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நிறைவேறுதல், தீர்க்கதரிசன நிறைவேறுதல் இல்லாவிட்டால் எனது கடவுளுடைய உடன்படிக்கை அல்லது வாக்குதத்தம் அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமா மோசே தொடங்கி தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனங்களுடைய அந்த நிறைவேறுதலும், அதனாலதான் நம்ம இந்த ரோமர் 9ல இருந்தே பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கல. நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த எக்ஸைல்ல இருந்து வரும் பொழுது எங்களுக்குன்னு ஒரு நாடு கிடைக்கும், எங்களுக்குன்னு ஒரு லேண்டு கிடைக்கும், எங்களுக்கு டெம்பிள் இருக்கும். அப்கோர்ஸ் டெம்பிள் இந்த இடத்துல சொல்லப்படல, பட் அவங்க யூஸ்வலா அசீவ் பண்ணிக்கிட்டது டெம்பிள் கிடைக்கும், நாங்க என்ன பண்ணுவோம், நல்ல ப்ராஸ்பரிட்டியான ஒரு வாழ்க்கையை நாங்க என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எக்ஸைல் முடிஞ்சு வரும் பொழுது. ஆனா பவுல் அதை எப்படி ரீடிஃபைன் பண்றாரு? பவுல் மட்டும் இல்ல, எல்லா அப்போஸ்தலர்களும் அதுதான் பண்றாங்க. அதை நம்ம பிறகு பொறுமையா பார்க்கலாம். பட் எப்படி அதை ரீடிஃபைன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த எல்லாமே கிரைஸ்ட்ல நிறைவேறுகிறதாக அவர் சொல்றாரு. கிரைஸ்ட்ல நிறைவேறுகிறதாக அவர் சொல்றாரு. கிரைஸ்ட்ல நிறைவேறுறதா சொல்றாருன்னா என்ன, எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எக்ஸைல்ல இருந்து திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எப்பதான் உங்களுக்கு நடக்கும், அல்லது அது எப்படி உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னா, when you believe Christ. ஏன் அப்படின்னா, தேவன் அவர் செய்யணும்னு சொல்லி நினைச்சிருந்த அந்த உலகத்தை புதிதாக்குகிற அந்த பணிய இப்போ யாருக்கு கொடுத்திருந்தாரு? இஸ்ரவேலுக்கு கொடுத்திருந்தாரு, யூதர்களுக்கு, ஜூஸுக்கு கொடுத்திருந்தாரு. பட் அவருக்கே தெரியும் அவங்க அதை சரியா செய்ய முடியாது அப்படின்றத. இப்போ அத
இஸ்ரவேலோட ஃபெயிலியர்னால ஜீசஸ் மூலமா, கிறிஸ்து மூலமா அதை அவர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுறாரு. அதுக்குதான் ரோமர் முதல் 8 அதிகாரத்திலே அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பாக்குறோம். இஸ்ரவேலர் ஃபெயிலியர் ஆனாங்க, அதனால அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக அதை என்ன செய்யறாரு, நிறைவேற்றுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்க்க தரிசன அல்லாவற்றல் வாக்குத்தத்தல் உடன்படிக்கை எப்படினாலும் வச்சுக்கலாம், நிறைவேறுதல இவங்க யாரால, இஸ்ரவேல் ஜனங்களால விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா, எக்ஸைல இருந்து அவங்க என்ன பண்றது வர்றது, அல்லது எக்ஸைல இருந்து கடவுள் கொண்டு வர்றது அப்படின்றது வந்து பவுல் அல்லது அப்போஸ்தலர்ல பொறுத்த வரைக்கும் யார் மூலமா, கிறிஸ்து மூலமா, த்ரூ கிரைஸ்ட். ஆனா இந்த த்ரூ கிரைஸ்ட்ன்றத அவங்களால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியல அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம். ஏன்னா அது அடுத்ததுதான் வருது. அவங்களால விசுவாசிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றது அடுத்த பகுதியில வருது. அதனால இப்ப நம்ம அதுக்கு போக வேண்டாம். பட் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துல அல்லது டோரால சொல்லப்பட்டது இதுதான். நீங்க வந்து எக்ஸைல இருந்து திரும்ப வரும் பொழுது கடவுள் செய்கிற அந்த காரியத்தை நீங்க நம்ப முடியாம நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை, அதாவது ஒருவேளை அப்கோர்ஸ் ஏன் மோசே வந்து அல்லது நியாயப்பிரமாணம்ன்ற வேர்டை யூஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மேபி இது வந்து அகைன் ரொம்ப ஒரு டீப்பான ஸ்டடிக்குள்ள போயிடும். ஏன் அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு ஒருவேளை அவர் நியாயப்பிரமாணம்னு சொல்லல, கிறிஸ்துன்ற வேர்டை இங்க அவர் சப்ஸ்டியூட் பண்ணிருப்பாருன்னு வச்சுக்கோங்க மோசே, கண்டிப்பா அவங்களுக்கு அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கவே செய்யாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்தை தேவன் கொடுக்கும் பொழுது எப்பவுமே அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த அதை பெற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு வந்து புரிந்து கொள்ளுகிற லாங்குவேஜ்ல தான் அவர் கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே பைபிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல கொடுக்குறாரு. ஸோ அதனாலதான் பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, பவுல் வந்து அதை விளங்கி கொண்டதுனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா, நீங்க கேள்வி கேட்கிற எக்ஸைல இருந்து திரும்பி வரும் பொழுது நீங்க கேள்வி கேட்கிற அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் லா என்ன அப்படின்னா, அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின கிறிஸ்துவை பற்றின வார்த்தை. த வேர்ட் அபவுட் அல்லது த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் தான் என்னது, அந்த வார்த்தை. ஸோ அதுதான் நான் சொல்றது. ஸோ இப்ப சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தான் நீங்க வந்து நம்பக்கூடாத அளவுக்கு இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இந்த வேர்டை மோசே யூஸ் பண்ணாரு, எதுக்காக நியாயப்பிரமாணத்தை வந்து வானத்துக்கு போய் யார் கொண்டு வருவா? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நியாயப்பிரமாணம் வந்து அப்கோர்ஸ் நியாயப்பிரமாணம் தான் உலகத்திலே சிறந்த ஒன்று, அதை நம்ம மறுக்கவே முடியாது. டோரா அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எத்தனையோ மக்கள் கூட்டங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, சரித்திரங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா யூதர்களை போல டோராவை பெற்ற ஒரு சரித்திரம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. கடவுள் இப்ப நம்ம இந்தியாலயுமே நிறைய மக்கள் கூட்டங்கள் இருக்கிறாங்க. இதை பத்தின நிறைய சரித்திரங்கள் இருக்குது, நிறைய காவியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய என்ன சொல்றது ஸ்டோரிஸ் இருக்குது, பழைய கதைகள் நிறைய இருக்குது. ஆனா எங்கேயுமே இப்படி ஒன்னும் பார்க்க முடியாது. கடவுள் வந்து சீனாய் மலையில தோன்றி கடவுள் ஒரு தேசத்தை உருவாக்கும்படியாக ஒரு என்ன கொடுக்கிறாரு, சட்ட திட்டங்களை கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு சரித்திரத்தை இதுக்கு என்ன சொல்றது சப்ஸ்டிடியூட்டாவோ, இதுக்கு மாதிரி இன்னும் மிமிக் பண்ற மாதிரி இன்னொன்றையோ, இதுக்கு பேரலா இன்னொன்னையோ உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. சோ அவ்வளவு சிறந்தது இந்த டோரா. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படிதான் இல்லையா? டோரா தான் இன்னைக்கு வந்து எல்லா சட்டங்களுடைய அடிப்படையாகவும் ஓரளவுக்கு அடிப்படையா இருக்குது. அப்கோர்ஸ் ஈவன் கிறிஸ்டியன் நேஷன்ஸ் சொல்லக்கூடிய நாடுகளும் கிறிஸ்டியன் நேஷன்ஸ மாதிரியில மாடல்ல உருவாக்கப்பட்ட நேஷன்ஸோட திட்டங்களும் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த டோராவுடைய அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ இந்த டோராவுடைய முடிவுல தான் மோசே இதை சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க வந்து சிதறடிக்கப்பட்ட அல்லது நீங்கள் துரத்தி விடப்பட்ட தேசங்கள் இருந்து உங்களை கூட்டி சேர்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை பத்தி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க அப்படி கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க, இத பவுல் வந்து சும்மா எடுக்கல, ஏதோ ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டுல எனக்கு எடுக்கிறது கிடைச்சதுன்ற மாதிரி எடுக்கல. இதுக்கு ஆக்சுவல் மீனிங் இது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் செய்கிற அந்த
என்ன சொல்றது, வினோதமான, அற்புதமான, புரிந்து கொள்ள முடியாத அந்த காரியம். ஏன்னா அவங்களால புரிந்து கொள்ள முடியும். இயேசுன்னு ஒருத்தர் வந்து மரித்தோரிலிருந்து எழும்புவார் அப்படின்றது வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் தான். ஆனா ஆண்டவர் அதுதான் செய்யறாரு. பட் அதை செய்யறது, அவர் அப்படி செய்யறது வந்து நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுது மோசே மூலமாய் கடவுள் என்ன சொல்லிட்டாரு, அந்த நியாயப்பிரமாண வார்த்தைய நான் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்காக வானத்துக்கு ஏறி இல்லாட்டா பரலோகத்துக்கு ஏறி எனக்கு அதை யாரு கொண்டு வருவா, இல்லாட்டா சமுத்திரத்துல அடியில போய் யார் எனக்கு அதை என்ன பண்ணுவா, எடுத்துட்டு வருவா. அதான் ஆக்சுவலா சமுத்திரத்துக்கு அப்பால்னு போட்டிருக்குது. ஆக்சுவலா அதனுடைய செப்டுவாஜின் டிரான்ஸ்லேஷன்ல, கிரேக்க டிரான்ஸ்லேஷன்ல பவுல் அதை கிரேக்க டிரான்ஸ்லேஷனை வச்சு எடுத்து கையாளுறதுனால அந்த மாதிரி வருது. செப்டுவாஜின்டோட இதுபடி இப்படி இருக்கும்னா, சமுத்திரத்துக்கு அடியில போய் எனக்கு அதை யார் கொண்டு வருவா அப்படின்னா, சமுத்திரம் அப்படின்றது வந்து இட் டினோட்ஸ் டெத். ஸோ அங்கேயே நியாயப்பிரமாணத்தை எதுக்கு வானத்துல போய் எடுக்கணும், டெத்ல இருந்து போய் எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் செய்கிற இந்த வினோதமான காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சம்திங் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். அதே மாதிரி என்னது, மரணத்திலிருந்து அல்லது பாதாளத்துக்கு போய், சமுத்திரத்துக்கு அடியில தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாதாளம் இருக்குது. அவங்களுடைய வேர்ல்டு வியூ படி, யாருடைய, யூதர்களுடைய, இல்லாவிட்டால் இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு இருந்த அவங்களுடைய வேர்ல்டு வியூ படி அந்த பாதாளம்ன்றது சமுத்திரத்துக்கு அடியில தான் இருக்குது. ஸோ சமுத்திரத்துக்கு அடியில போய் என்னது, அடியில இருந்து எடுத்துட்டு வர வேண்டிய ஒன்று. ஸோ அதுதான் அதுக்கு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தை குறித்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஏற்கனவே யார் கொடுத்துட்டா, மோசை மூலமா தேவன் சினாய் மலையில கொடுத்தாச்சு. இப்ப அது உபாகமத்துல இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது சேஃபா எங்க இருக்குது, டோராவுடைய ஒரு காப்பி வந்து உடன்படிக்கை 10 கட்டளைகளை வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிருக்குது. பட் டோராவுடைய ஒரு காப்பிய அவங்க எழுதிட்டு இருக்கிற ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். டோராவுடைய ஒரு காப்பியை, நியாயப்பிரமாணத்தை எழுதிட்டு இருக்கிற ஒரு காலம். சோ இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் எதுக்காக அவர் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தட் இஸ் வாட் காட் இஸ் கோயிங் டு டூ. இங்க வந்து கிறிஸ்துவனுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பவுல் இஸ்ரேல் ஜனங்களால புரிஞ்சுக்க முடியல. they couldn't understand this. அவங்க நிறைய திங்க் பண்றாங்க, அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க இத பத்தி. அன்னைக்கு இருந்த ரபிகள், அன்னைக்கு இருந்த வேத பாரகர், இவங்க எல்லாம் அவங்க ஆலோசிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, டிபேட் பண்றாங்க, விவாதிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் எப்படி நடக்கும், இது என்னத்தை பத்தி சொல்லி இருக்குது. ஆக்சுவலா நியாயப்பிரமாணம் நமக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. நியாயப்பிரமாணம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக நம்ம அதை போய் இப்படி சொல்ல போறோம், சமுத்திரத்துல போய் என்ன எனக்கு கொண்டு வருவா, இல்லாட்டா வானத்துல எனக்கு யார் கொண்டு வருவா, நியாயப்பிரமாணத்தை பத்தி நம்ம எதுக்காக இப்படி பேச போறோம் அப்படின்னு சொல்லி தேவர் திங்கிங். மேபி அவங்க ஒரு குரூப் என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க, ஏன் அவங்க ஏன் அப்படி பேச போறோம் அப்படின்னா, அப்ப நியாயப்பிரமாணம் நம்ம கையில இருக்காது. அது நடக்கும் பொழுது, நம்ம சிறையிருப்புல இருந்து வரும் பொழுது நியாயப்பிரமாணம் நம்ம கையில இருக்காது, அது தொலைஞ்சு போயிருக்கும். அது வந்து என்ன ஆயிருக்கும், யாராவது எதிரிகள், நம்மள சத்துருக்கள்ல சிறை பிடிச்சவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. சோ அதனால ஒருவேளை என்ன நடக்கும், நம்ம இப்படி கேட்போமா இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆண்டவர் அதுல எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் வருகிற அந்த இயேசு கிறிஸ்து, அவர் எப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் பாதாளத்துக்கு இறங்கி பரலோகத்துக்கு ஏறி எல்லாவற்றுக்கும் மேலான நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும், பூமிக்கு கீழ் பாதாளத்திற்கும் மேலான நாமத்தை பெற்று அவர் என்ன பண்ணுவார், எழுந்துவார். அதை தான் நீங்க என்ன பண்றது, விசுவாசிக்கிறது என்ன பண்ணும், உங்களுக்கு கடினமா இருக்கும். அப்படின்றதுனாலதான் அந்த வசனத்தை அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல நான் இன்னும் நம்ம இதை விளக்கமா பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா அது போயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அதனாலதான் பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இம்மீடியட்லி அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 8ஆம் வசனத்துல, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். சோ இப்போ இத வந்து நீ என்ன பண்ண வேண்டாம், கிறிஸ்துவ வந்து நீ பரலோகத்துக்கு எல்லாம் பரலோகத்துக்கு போய் நீ கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பாதாளத்துல இருந்து அவரை தேவனே அதை செஞ்சுட்டாரு. சோ வாட் இஸ் தட், அது காடே அதை பண்ணிருக்கிறாரு. தேவனே அவர் என்ன பண்ணிருக்காரு, மரித்தோர்ல இருந்து எழுப்பி இருக்கிறார். சோ அதனால இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணுதான். அந்த நியாயப்பிரமாணத்தின் சிறையிருப்புல இருந்து திரும்ப வரும், சிறையிருப்பை திருப்புக்கும் பொழுது, சிறையிருப்ப ஆண்டவர் உன்னைய வந்து அந்த கேப்டிவிட்டியில இருந்து, அந்த எக்ஸைல்ல இருந்து உன்னைய கொண்டு வரும் பொழுது நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். என்னது, நீ அவரை
உன் வாயினால அறிக்கையிடணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால தேவன் அவரை மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று என்ன செய்யணும்? ஆஹ் உன் இருதயத்திலே விசுவாசித்து கர்த்தராகிய இயேசுவை, அதாவது அதுல ஆக்சுவலா எப்படின்னா கிறிஸ்துவை நீ என்ன பண்ணணும்? லார்டுன்னு கன்ஃபர்ஸ் பண்ணணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, என்ன செய்யணும்? இருதயத்துல அவரை விசுவாசிக்கணும். அதனாலதான் அது வாயிலும். பவுல் ஏன் இந்த டேர்ம் எல்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் லா வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க வாயை விட்டு, அவங்களுடைய மவுத்தை விட்டு பிரியக்கூடாது. அவங்க இருதயத்துல அது பதிஞ்சிருக்கணும், ஹார்ட்ல இருக்கணும். ஸோ அப்கோர்ஸ் நியாயப்பிரமாணத்தை அவங்க வந்து அவ்வளவு தூரம் டோராவ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து முக்கியப்படுத்தி வச்சிருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு. பட் பவுல் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்த இந்த கிறிஸ்துவை உன் வாயினால் என்ன பண்ணு? அறிக்கை பண்ணு. உன் இருதயத்துல என்ன விசுவாசிக்கணும்? இப்ப அதான் பிரச்சனை இல்லையா? ஹார்ட்ல வந்து எதை விசுவாசிக்கிறது தான் கஷ்டம். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோர் இருந்து எழுப்பினார், அல்லது he was raised. ரிசரெக்ஷனை நம்புறதுதான் பெரிய கஷ்டம் இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் பழைய காலத்துல இது இஸ்ரேல் ஜனங்கள் அல்லது பழைய காலத்துல எல்லாம் இந்த கதையெல்லாம் ஈஸியா நம்பிடுவாங்க. இன்னைக்குள்ள நவீன காலத்துலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நினைப்போம். ஆனா ஆக்சுவலா அப்பவும் அதேதான். மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் அப்படின்றத வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து இருந்தாங்க. தேவன் கடைசி காலத்துல அதை செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அத செய்யும் பொழுது, அதனாலதான் ஐஸ்வர்யவான் லாசரு கதையில கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, ஆஹ் மரி ஆண்டவரே, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் மரித்து லாசருவை நீர் அனுப்பும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ அவன் ஏன் லாசரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், ஒருவேளை வேற யாராவது போறதை விட மரித்தோரிலிருந்து ஒருத்தன் எழுப்பி போனா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எதுக்காக சொல்றாருன்னா இதுக்காக தான் சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கூட அவங்களால என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. அது கஷ்டமா இருக்கும். யாருக்கு எதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பிகாஸ் they didn't understand the scriptures. அதான் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவங்க என்ன பண்ணட்டும்? செவி கொடுக்கட்டும். அதான் ஐஸ்வர்யன் லாசர் கதையில வரும். மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் அவன் செவி கொடு. மோசையும் தீர்க்கதரிசிகளும் சொல்றவரை மோசையும் தீர்க்கதரிசிகளையும் சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அந்த மோசையும் தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறவரையும் என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் புதிய என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவும் அதுதான் சொல்றாரு. மோசையும் தீர்க்கதரிசிகளும் தோரால மோசை தான் சொல்லி இருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை நீ என்ன பண்ணாத, எப்படி எனக்காக வானத்துல இருந்து போய் யார் கொண்டு வருவான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பட் வானத்துல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்தாரு, பாதாளத்திலிருந்து உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு ஏறி போனாரு. ஆனாலும் அவங்களால அதை என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. சரி, இப்போ இந்த இந்த டெபினிஷன் அவர் சொல்லிட்டு அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 10ஆம் வசனத்துல நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இதெல்லாம் நம்ம வந்து பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ இருதயத்துல நம்ம ஹார்ட்ல நடக்கிற ஏதோ ஒரு விஷயமா நினைச்சுக்குவோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். எதுக்கு? நீ இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, with your heart that you believe and are justified, and it is with your mouth that you confess and are saved. Justified இல்லையா? ஜஸ்டிஃபைட் அப்படின்னு வருது. அடுத்தது மவுத், நீ கன்ஃபர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? யூ ஆர் சேவ்ட். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே என்ன பண்ணப்படும்? அறிக்கை பண்ணப்படும். பொதுவா இத நம்ம லைட்டா அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏன் பவுல் இதை யூஸ் பண்றாரு அப்படின்னா, இருதயம் மவுத்துன்னு யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை
தட் வேர்டு என்ன எங்க இருக்கணும் அப்படின்னா உன் இருதயத்திலையும் உன் வாயிலையும் இருக்கணும். சோ உன் இருதயத்திலையும் உன் வாயிலையும் இருக்கும் பொழுதுதான் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். சொல்ல போனா இந்த கடவுளுடைய திட்டத்தை ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அவன் இருதயத்துல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும் இருதயத்துல? ஆஹ் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுறான். இயேசுவை அல்லது கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அவன் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணும் வாயினால. சரி. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யப்படுறான்? என்ன செய்யப்படுறான்? நீதிமான் ஆக்கப்படுகிறான். இல்லையா? நீதி உண்டாக இருதயத்துல என்ன பண்ணப்படும்? விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு விசுவாசிக்கிறது எது விசுவாசிக்கிறோம்? தேவன் அவரை என்ன பண்ணாரு? மரித்தோல் இருந்து எழுப்பினார் அப்படின்றத விசுவாசிக்கிறோம். ரட்சிப்புண்டாக என்ன பண்றோம்? வாயினால என்ன பண்றோம்? அறிக்கை பண்றோம். எதை அறிக்கை பண்றோம்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்துல நம்ம செஞ்சிட்ட பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ரட்சிப்பு இது அடிக்கடி நம்ம கேட்கிற ஒரு வசனம் தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் நம்ம இந்த ஆங்கிள் என்னைக்காவது நம்ம இதை யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த பின்னணியில இந்த கான்டெக்ட்ல நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய நேரம் ரட்சிப்பு அடுத்த மெசேஜஸ் கொடுக்கும் பொழுது சால்வேஷன் மெசேஜ் கொடுக்கும் பொழுது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசி 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 அப்படின்னா நீ ரட்சிக்கப்படுவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இருக்கிறோம். பவுல் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த இந்த இதுதான் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இங்க பவுல் சொல்ற அந்த ரட்சிப்பு அல்லது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். இருதயத்துல நீ விசுவாசிச்சாதான் என்ன பண்ணுவா? நீதி அடைவா. வாய்னால அறிக்கை பண்ணாதான் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றது இது ஜஸ்ட் ஒரு கன்ஃபஷன் கிடையாது. ஒரு ஜஸ்ட் என்ன கிடையாது. அப்கோர்ஸ் கன்ஃபஷனும் தேவைதான். என் வாய்நாள் நான் அறிக்கை பண்ணணும். ஆனா அதே நேரத்துல இது இந்த ரட்சிப்பு அவர் சொல்ற இந்த ரட்சிப்பு நான் இதை கன்ஃபர்ஸ் பண்ண உடனே நான் எங்க போயிருவேன் கிடையாது. பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம நல்லா முதலாவது புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு அப்படின்றது இன்னைக்குள்ள கிறிஸ்டியன் டேர்ம்ஸ்ல நம்ம அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பரலோகத்துக்கு போறதுதான் ரட்சிப்பு. நான் செத்த பிறகு நான் பரலோகத்துக்கு போகணும். அப்படி பரலோகத்துக்கு போனோம்னா நான் எப்படியாவது என் வாயினால என்ன பண்ணிடணும்? இயேசுவை அறிக்கை பண்ணிடணும். அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம். இது நம்முடைய தவறான என்னது புரிந்து கொள்ளுதல். பட் அப்போ என்ன மீனிங் இதுல வருது அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் a வெரி கிரேட் திங். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோல் இருந்து எழுப்பினாருன்னு சொல்லி நம்ம இதயத்துல விசுவாசிக்கும் பொழுது நம்ம இந்த ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த ரட்சிப்பு என்ன அப்படின்னு சொன்னா we are becoming என்னது? பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் பிளான். கடவுளுடைய திட்டத்துல நம்ம யார் ஆகிறோம் அப்படின்னா பங்காளிகள் ஆகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எக்ஸைல்ல இருந்து கேப்டிவிட்டில இருந்து ரட்சிப்புக்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் கேப்டிவிட்டில இருந்து எக்ஸைலுக்காக காத்திருக்கிறாங்க. இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பா அவங்க என்ன நினைச்சு காத்துட்டு இருக்கிறாங்க? நம்ம நியாயப்பிரமாணத்தை இன்னும் சரியா கை கொள்ளல, நியாயப்பிரமாணத்தின்படி சரியா நம்ம என்ன செய்யல, வாழல. அதனாலதான் நமக்கு இன்னும் என்ன கிடைக்கல? ரட்சிப்பு கிடைக்கல, நமக்கு மீட்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பவுல் சொல்றாரு நீ ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ ஒரு இதயத்துல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நீ என்ன ஆயிடுவா? நீதிமான் ஆயிடுவா. நீதிமான் ஆயிடுவா அப்படின்னா நமக்கு பொதுவா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மாரலி நான் என்ன ஆயிடுவேன்? குட் ஆயிடுவேன், நல்லவன் ஆயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? நல்லவன் ஆக்கிடுறாரு அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது. பட் ஆக்சுவலா பவுல் இங்க சொல்ல வர்றது நீ எங்க வர்ற அப்படின்னு சொன்னா
யூ ஆர் இன்க்ளூடட் as த கவனன்ட் மெம்பர். ஜஸ்டிஃபைடுங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பலமுறை. கவனன்ட் மெம்பர், நீ அந்த உடன்படிக்கையின் அங்கத்தினனாக நீ மாற்றப்படுகிறாய். கவனன்ட் ஜஸ்டிஸ்குள்ள நம்ம இன்க்ளூட் ஆகிறோம் அப்படின்னா அதான் ஜஸ்டிஃபைடு. தேவனுடைய அந்த உடன்படிக்கைக்கு அங்கத்தினர் ஆகிறோம். எப்பா இவ்வளவு நாளும் எங்களுக்கு உடன்படிக்கை என்னதுதான்? உடன்படிக்கைக்கு அடையாளமே என்னதுதான்? தோரா தான். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அது எங்களுக்கு தான் உரியது. நியாயப்பிரமாணம் எங்களுக்கு உரியது. ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறந்து அந்த விருத்த சேதனம் செஞ்சு 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கே உரியவர்கள், அதாவது நியாயப்பிரமாணத்தையே அட்ஹர் பண்ணிட்டு அதையே ஒட்டி கொண்டு அதையே பிடித்து கொண்டிருக்கிற நாங்க தான் யாரு? கடவுளுடைய கவனன்ட் மெம்பர்ஸ். அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டுட்டு இருக்கிற நாங்க தான் ரட்சிக்கப்படுவோம், நாங்க தான் மீட்கப்படுவோம். முதல்ல மீட்பு எங்களுக்கு தான், முதல்ல தேசம் எங்களுக்கு தான். முதல்ல கடவுள் எங்களை எக்ஸைல்ல இருந்து கொண்டு வந்து அந்த தேசத்துல எங்களை நிலைநாட்டுவார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். எங்க மூலமா கடவுள் மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதெல்லாம் எதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தான். ஆனா பவுலுங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, that has been redefined. அதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கும் பொழுது, எதை? கிறிஸ்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? இஃப் யூ ட்ரூலி பிலீவ்ஸ், அல்லது இஃப் யூ ட்ரூலி கன்வர்சஸ், சும்மா இயேசு ஆண்டவர்னு நம்ம சொல்றது இல்லை, இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி சும்மா கன்ஃபர்ஸ் பண்றது இல்லை. அதனாலதான் இருதயத்துல விசுவாசி, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணும் பொழுது உன்னோட மொத்த வேர்ல்ட் வியூ என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் ஏர்லி சர்ச் இதை நம்பினவங்க உலகத்தை அந்த அளவிற்கு அவங்களால பாதிக்க முடிஞ்சு அப்படின்னு சொன்னா, a complete change of world view. என்ன வேர்ல்ட் வியூ சேஞ்ச் ஆகுது? அது வரைக்கும் தோரா அப்படின்றது யூதர்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், புறவினத்தாரா இருக்கட்டும், அது வரைக்கும் அவங்களுக்குள்ள என்னது? தோரா அட்ஹர் பண்ணி தோராவுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இப்போ இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது, அவர் லார்ட் ஆஃப் என்னது அப்படின்னா, he is not only the lord of Israel, he is the lord of the whole world. அவர் முழு உலகத்திற்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது அவனுடைய வியூ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. யோசிச்சு பாருங்க, இதுதான் ஆக்சுவலா ரெட்ஷிப்பு. இதுதான் பவுல் சொல்ற அந்த உடன்படிக்கைக்கு அங்கத்தினர் ஆகிறது அப்படின்றது இதுதான். when we understand this, எப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயனுள்ள பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும். இயேசு எப்படிப்பட்டவர்? லார்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்ல முதலாவது நம்ம லைஃப் அவருக்கு உரியதா இருக்கும். ஏன்னா அவர் லார்ட் அப்படின்னு, ஆண்டவர் அப்படின்னா என்னமோ என்ன கிடையாது. கிரைஸ்ட் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ என்ன சொல்றது, அவரு ஓகே, அவர் நம்ம ஃப்ரெண்டு, அவர் எனக்கு யாரு, காடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆக்சுவலா இது லார்ட் அப்படின்னா அவர் எந்த வேர்ல்ட்ல எந்த உலகத்துல அவர் அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சோ இந்த லார்டுன்ற வேர்டு பவுல் இதை குறிப்பிடும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய ஆழமான டீப் மீனிங் உண்டு. என்ன மீனிங் அது? சீசர் இஸ் லார்ட் அப்படின்னா யாரும் அவனை என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. யாரும் அவனை எதிர்த்து பேச முடியாது. அவனுடைய சட்டத்துக்கு தான் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். யாரு? அந்த ரோமன் எம்பையர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சீசர், அகஸ்டஸ் சீசரா இருக்கட்டும், ஜூலியஸ் சீசரா இருக்கட்டும், அது எந்த பெரிய சீசரா இருக்கட்டும், அவங்களுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இப்ப ஜீசஸ் லார்டுன்னு சொல்லி நான் என் வாய்னால அறிக்கை பண்றேன் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையையும் என் உலகத்தையும் நான் வாழ்ற உலகத்தையும் நான் யாருக்கு கண்ட்ரோல்ல வைக்க ட்ரை பண்ணுவேன்? கிரைஸ்டோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். தட் இஸ் ஆக்சுவல் கிங்டம் ஆஃப் காட். இததான் தேவனுடைய ராஜ்யம் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் செயலிழந்து போனதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த அறிக்கையை, இந்த கன்ஃபஷனையும் இந்த இருதயத்துல விசுவாசிக்கிறதையும் ஒரு பிரைவேட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா மட்டும் நம்ம சொல்லிட்டு விட்டுடுறோம். ஏதோ ஒரு மீட்டிங்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரா அறிக்கை பண்ணிட்டேன், இல்லாட்டா நான் இயேசுவை உயிர் தெழுந்தாருன்னு எனக்கு மனசுல விசுவாசிக்கிறேன், அதோட முடிஞ்சு போச்சு. என்னது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் கிடைச்சாச்சு. சோ இப்படிதான் நம்ம நினைக்கிறோம்.
பட் இது பால் வந்து இந்த அர்த்தத்துல நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நமக்கு அஷூரன்ஸ் ஆஃப் சல்வேஷன் கொடுக்கறதுக்கோ, இல்லாட்டா நமக்கு வந்து சிம்பிள் வே டு கோ டு ஹெவன் சொல்றதுக்கோ அப்படிதான் நீங்க சொல்றோம். பர்வத்து போற வழி ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து வாயினால ஆண்டவர் வந்து அறிக்கை பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி. ஆஹ் இப்போ ஆஹ் இந்த ஆண்டவர், நான் இயேசுவே ஆண்டவர்னு கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு என் லைஃப்ல அவருக்கு சம்மந்தமே இல்லாம அவருக்கு என்ன அலிஜியன்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதான் முக்கியம். பிகாஸ் வி திங்க் தட் இட் இஸ் அ பிரைவேட் எக்ஸ்பீரியன்ஸ். என் வேலையில நான் அவர் எப்படின்னா நான் எப்படி வச்சிருக்கணும், இஸ் த லார்ட் இன் மை லைஃப், என்னோட லைஃப் உள்ள அவர் லார்ட், என் வாழ்க்கையின் ஆண்டவர், என்னுடைய வேலைக்கு அவர் தான் ஆண்டவர், என்னை சுற்றி இருக்கிற என் குடும்பத்துக்கு ஆண்டவர் அவரு தான், என்னுடைய சமுதாயத்துக்கு ஆண்டவர் அவரு தான், என் நாட்டுக்கும் யாருதான் ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர். என்ன தலைவர் வந்தாலும் சரி, என்ன பெரிய ஹீரோ தலைவரானாலும் சரி, இயேசு ஆண்டவராய் இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அது எந்த நாடானாலும் சரி இல்லையா. ஆண்டவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. when Jesus is Lord, then only justice will prevail. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாருடைய வேலை, இன்னைக்கு நம்ம யாருடைய ரட்சிக்கப்பட்டவங்களும் அப்படின்னு சொன்னா, we are in that plan. அந்த திட்டத்துல நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப நான் கிறிஸ்துவ ஆண்டவர்னு சொல்லி என் வாயினால என்ன பண்றனோ அறிக்கை பண்றனோ அப்போ. அதே மாதிரி என் இருதயத்துல அவரை நான் என்னைக்கு தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் அப்படின்னு விசுவாசிக்கிறனோ. சோ இந்த ஃபெய்த்தும் சாதாரண ஃபெய்த்து கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஜீசஸோட ரிசரக்ஷனை என்ன நம்ம இன்னைக்கு எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜீசஸோட ரிசரக்ஷனை நம்ம டேக் இட் அஸ் என்னது, ஏதோ அவர் உயிரோடு எழும்பினாரு அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா ஜீசஸோட ரிசரக்ஷனுக்கு ஏன் பவுல் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றாரு, அது இருதயத்துல விசுவாசிச்சோம்னா நம்ம கவர்னன்ட் மெம்பர் ஆயிடுறோமா? ஏன் அப்படி கவர்னன்ட் மெம்பரா நம்ம ஆகுறோம், ஏன் கடவுளுடைய அந்த பெரிய திட்டத்துக்கு நம்ம ஆகுறோம் அப்படின்னா, ஜீசஸோட ரிசரக்ஷனை பொறுத்த வரைக்கும் கடவுள் முழு உலகத்துக்கும் ஒரு நாள் செய்ய போறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த உலக மெட்டீரியல் வேர்ல்ட ஒரு நாள் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா, அவரு புதிய படைப்பாக ஒரு நியூ கிரியேஷனா அவர் மாற்ற போறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் யாரு தெரியுமா, ஜீசஸ். அதனாலதான் எபேசியர்லாம் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவாரு, மரித்தோரில் முதற் பலன், இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துல நடக்க போற இந்த பெரிய ஒரு ஈவெண்ட், புதிய படைப்புக்கு யாரு என்னது ஆரம்பம், யாரு தொடக்கம், யாரு வந்து அதுக்கு இது அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கிறவங்க என்ன உலகத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, கிரியேஷன், நியூ கிரியேஷன் தான் நம்ம பார்ப்போம். கடவுளுடைய படைப்பு இதை ஒரு நாள் கடவுள் என்ன பண்ண போறாரு, புதிதாக்க போகிறார். அப்படின்னா என் சரீரம் எவ்வளவு முக்கியம், என் சரீரம் ஒரு நாள் எழும்ப போகுது. ஸோ மை பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பேசித்தனம் ஏன் பண்ணக்கூடாது, சரீரம் கர்த்தருக்குரியது. தெசலோனிக்கேல சொல்லும்போது, கொரிந்தியர்ல சொல்லும்போது சொல்லுவாரு, சரீரம் கர்த்தருக்குரியது. ஏன்னா எல்லாரையும் மாதிரி பேசித்தனம் பண்ணிட்டு வாழ முடியாது. ஒரு கிறிஸ்டியனியா தன்னுடைய மாரல் லைஃப்ல இஷ்டம் போல பேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணிட்டு வாழ முடியாது. பிகாஸ் த பாடி பிலாங்ஸ் டு த லார்ட். ஒரு நாள் இந்த மெட்டீரியல் பாடி, என்னுடைய சரீரம் என்ன பண்ணும், ஏசு எப்படி கல்லறையில அவருக்கு பாடியை பார்க்க முடியலையோ, அதே மாதிரி என்னை அடக்கம் பண்ண, என்னை எரிச்ச இடத்துல என்னைய பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ரைஸ் அகைன். இதுதான் கடவுள் நமக்கு தந்திருக்க நம்பிக்கை. எனக்கு மட்டும் இல்ல, முழு கிரியேஷனுக்கும் அவர் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஹோல் வேர்ல்ட் இஸ், அதான் 8ஆம் அதிகாரத்துல, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், ஹோல் வேர்ல்ட் இஸ் அவைட்டிங் ஃபார் தட் என்னது ரினியூவல், அந்த புதிதாக்கத்துக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த ரெண்டையும் விசுவாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன் தான் என்ன பண்ண முடியும், அந்த கவர்னன்ட் மெம்பரா இருக்க முடியும். அவன் தான் என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இன்னைக்கு அமெரிக்கால கூட நினைக்கிறாங்க, ட்ரம்ப் வந்தா ரட்சிப்பு கிடைச்சிருமா, அல்லது கமலா ஹாரிஸ் வந்தா ரட்சிப்பு கிடைச்சிருமா. 2 பேரும் வந்தாலும் ரட்சிப்பு கிடைக்க போறது இல்ல. ஒன்லி வென் ஜீசஸ் பிகம்ஸ் லார்ட் ஆஃப் அமெரிக்கா. அது எந்த தேசமா இருந்தாலும் சரி. இஸ்ரேல் நினைக்குது நமக்கு வந்து, இஸ்ரேலும் அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து என்னதான் அவங்களுக்கு ஜூயிஷ் ஐடியாலஜி இருந்தாலும் அவங்க கிறிஸ்டியானிட்டி தான் காப்பி பண்றாங்க. அது ஒரு பக்கம், கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூ தான், ஜுடையா கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூ தான் அவங்க காப்பி பண்ணி இன்னைக்கு டெமோக்ரஸி எல்லாம் வச்சிருக்காங்க. இல்லாட்டா அவங்க இப்ப யாரை தேடிட்டு இருக்கணும், தாவீதின் சந்ததியில வந்த ராஜாவெல்லாம் அவங்க தேடிட்டு இருக்கணும். பட் அவங்க தேடல. ஏன் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்றாங்க? சோ எந்த தலைவர் வந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து லார்டா இருக்கும் பொழுதுதான், பெஞ்சமின் நெத்தானியாகுவா இருக்கலாம், அது யாரா இருக்கலாம், வேர்ல்டுக்கு
கர்த்தர் இயேசு ஆண்டவரா இருக்கிறார். துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு கிறிஸ்தவங்களாலே இதை புரிஞ்சுக்க முடியாததுதான் என்னது பெரிய ஒரு என்ன சொல்றது துர்பாக்கியமான ஒரு விஷயம். வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய ரோல் என்னது, நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கணும், நம்ம கடவுளுடைய கண்ட்ரோல் ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், நெதர்லாண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் சொல்லுவாரு, ஐ வாண்ட் டு கிளைம் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அதாவது ஒரு இன்ச்ல ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இன்ச் என்ன எதுக்கு கிளைம் பண்ணணும் தெரியுமா? கிறிஸ்துவ கிளைம் பண்ணணும். நான் கிறிஸ்துவ ஆளுகை செய்யறத பார்க்கணும் என் நாட்டுல, என் தேசத்துல, என் தமிழ்நாட்டுல. அப்படின்ற அப்படின்ற விசுவாசமும் அப்படின்ற வைராக்கியமும் என்னை கிறிஸ்தவர்களுக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம என்ன பண்ண முடியும், உண்மையிலே கடவுளுடைய அரச உலகத்துல பார்க்க முடியும். நம்ம கிறிஸ்டிய இந்த இதை ரட்சிப்புண்டாகிறதே வாய்னாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்றத மட்டும் அது ஒரு பர்சனல் லைஃப். ஒரு பெரிய குரூசைட்ல போய் ஒரு பெரிய கூட்டத்துல போய் நான் வந்து கையை தூக்கி ஏசுதான் எனக்கு ஆண்டவர்னு சொல்லி நான் கன்ஃபர்ஸ் பண்ண உடனே நான் பரவத்துக்கு போறது ரெடியா. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கன்ஃபர்ஷன், இதுதான் நமக்கு தெரிஞ்ச இருதயத்துள்ள விசுவாசம். பிரைவேட்டா என் லைஃப்ல நான் ஆண்டவரே இது ஐ மஸ்ட் லிவ் அண்ட் ஐ மஸ்ட் என்ன சொல்றது பிரிங். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு எதிரான எந்த எண்ணத்தையும் நாங்க என்ன பண்றோம், பிரிங் அண்டர் கேப்டிவிட்டி, சிறை பிடிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா வேர்ல்டு வியூவையும் எல்லா பிலாசபியும் நாங்க கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் கீழே கொண்டு வரணும். அது எந்த வேர்ல்டு வியூவா இருக்கட்டு, கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூ அல்லது கிறிஸ்துவுக்குள் நம்ம பார்க்கிற அந்த கண்ணோட்டம் தான் இட் இஸ் இட் ஷுட் என்னது ரூல். அதுதான் அதுதான் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. சரி, சோ இதோட நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை நம்ம இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து ஒருவேளை நான் இது இந்த அளவுக்கு இதை இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கல, பட் இருந்தாலும் பவுல் வந்து சொல்லுகிற அந்த வசனங்கள் அது எவ்வளவு என்ன சொல்றது, அது நமக்கு ரொம்ப லைட்டா தோணுது. பட் ஹீஸ் ஒரு சின்ன பேசேஜுக்குள்ள, அதாவது விடுதலைக்காக மீட்புக்காக காத்திருக்கிற மக்களுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்றது அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க கீழ்பட்டிருக்கிறது நீ மீட்பு கிடையாது. எது மீட்பு தெரியுமா? கிறிஸ்து தான் உங்களுடைய மீட்பு. அவரும் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், நடந்துருச்சு. அது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மீட்பு கிறிஸ்து மூலமா என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. உங்களுக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்கும் வந்துட்டு ஹோல் வேர்ல்டுக்கும் ஒரு ஆண்டவரா இருக்கிறாரு. ஹோல் வேர்ல்டையும் அவர் என்ன பண்ண போறாரு, ரினியூ பண்ண போறாரு அப்படின்றத அவர் சொல்றாரு. சரி, அடுத்த ஒரு வருஷத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சோ இப்படி இருக்கும் பொழுது 11ஆம் வசனத்துலதான் அது அதோடைய தொடர்ச்சி தான் வருது. இப்படி இருக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரு? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் வித்தியாசமும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். சோ ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? This is the salvation that God wants to do. இல்லையா? தேவன் தம்முடைய இந்த உலகத்துல அவர் செய்ய விரும்புகிற அந்த மீட்பின் திட்டம், இல்லாவிட்டால் அந்த புத்தாக்கத்தின் திட்டம், அதை செய்யறதுக்கு கடவுள் வந்து என்ன பண்றாரு, வித்தியாசமே காமிக்கல. நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூ அண்ட் ஜென்டைல். ஏன் இஸ்ரவேலரை பத்தி சொல்ற இடத்துல இந்த இதை சொல்றாரு? ஏன் அப்படின்னா வேதத்துல அது சொல்லி இருக்குது. எங்க சொல்லி இருக்குது? இந்த இந்த அவரை விசுவாசிக்கிறவன் வந்து என்ன பண்றது இல்ல, வெட்கப்படுவதில்லை அப்படின்றது வந்து ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருக்குது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28:16. அது எந்த கான்டெக்ட்ல வருது அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா 16ஆம் வசனம், இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் இளையரப்பட்டதும் இட அஸ்திபாரமுமான மூலைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும், மறைவிடத்தை
ஜல பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஸோ வந்து ஆஹ் நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடவுள் வந்து இதுவுமே அகைன் ஏசா 28ஆம் அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களை வந்து கடவுள் வந்து பாபிலோனுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றத அங்க சொல்லி இருக்குது. நீங்க வந்து ஆஹ் எனக்கு வந்து கீழ்ப்படியாததுனால நீங்க திராட்சரசத்தால மது மயங்கி, 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, திராட்சரசத்தால மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போய் ஆசாரியன் கூட மதுபானத்துல மயங்கி இருக்கிறான். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். பேசுறத நான் நிறுத்த போறேன். உங்களுக்கு கூட யாரு மூலமா பேசுவேன் அப்படின்னு சொன்னா, அந்நிய ஜனங்கள் மூலமாய் பேசுவேன். யார் மூலமா? அந்நிய ஜனங்கள் அப்படின்னு சொன்னா, உங்களை ஆளுகை உங்களை வந்து இன்னொரு ஜனங்களுடைய ஆளுகையை கொடுத்து உங்களுக்கு புரியாத பாஷையில அவர் பாபிலோனுடைய எக்ஸைல தான் பத்தி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து அதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. நமக்கு நல்லா தெரியும் அந்த கல் யார் அப்படின்னு சொல்லி. அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். சோ பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த கல், சியோனிலே வைக்கப்பட்ட அந்த கல், அவங்க என்ன பண்றாங்க? எருசலேம்ல ஆலயம் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த சியோன் மலையில, சியோன் வந்து அங்க இருக்க ஒரு மவுண்ட், அந்த மவுண்ட்ல ஒரு கல்லை கொண்டு வச்சு திரும்ப மகிமையா ஒரு ஆலயத்தை கட்டுவோம்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல, அந்த கல் வைக்கப்பட்டாயிற்று. அந்த கல் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த கல்லின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் என்ன பண்றதில்ல? வெட்கப்படுவதில்லை. நம்ம பார்த்தது அந்த கான்டெக்ட்டுக்கு தொடர்பா தான் இது வருது. இந்த இயேசு கிறிஸ்துவை வந்து ஆஹ் நம்புகிறவர்களை தவிர, இன் லார்ட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி காயின்ஸ்ல மட்டும் நம்ம போட்டா போதாது. அப்படி தேசமும் நம்முடைய சமுதாயமும் என்னைக்கு இந்த மேல் விசுவாசம் வைக்கிறதோ, இவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதோ, அப்பொழுது அந்த ஆஹ் புதிதாக்குதல் அல்லது அந்த கடவுள் விரும்புகிற அந்த புதிய ஒரு இது உருவாகும். ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு இவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளையும், ஆண்டவரே, நன்றாக நாங்கள் இவைகளை நேரம் எடுத்து அவைகளை படிக்கவும், இதனாலே எங்கள் வாழ்க்கையிலையும் சரி, நாங்கள் இதை மற்றவர்களுக்கு போதிக்கிறதுனாலையும் சரி, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து இடைபடும் அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் ஜெபங்கள் நல்ல பிதாவே.